ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நாம் சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் தலைகளை என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கைகளை விரோதிகள் நீரையா ஏசையா. கைகளை விரோதிகள் நீரையா ஏசையா. கொடியவரின் சீரிகள் ஓதி அணைக்கும் போது இலைகளின் தீரையா. பரவானின் எல்லாம் போற்றிலும் தகத்திற்கு இலைகளின் நீரையா. கொடியவரின் சீரல் மோதி அடிக்கும் போது இலைகளின் தீரையா. பரவானின் எல்லாம் போற்றிலும் தகத்திற்கு எளியவன் உயர்த்தி நீரையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெய கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா ஏசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏசையா. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியெல்லாம் என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. ஜெயக்கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. ஜெய கொடியே வெற்றி கொடியே. கல்வாரியின் நேசக்கொடியே. பால சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் கருத்திடுவே. பலமுள்ள கரம் தீங்கு செய்திட ஒருவனுக்கு மேல என் மேல ஓடவில்லை. பால சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் கருத்திடுவே. பலமுள்ள தீங்கு செய்திட ஒருவனும் மேல இதுவரை ஓடவில்லை. என் சத்துக்கள் எல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம்
கொடியே ஜெய கொடியே சொல்லுவோம். வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. என் கைகளை விரோதிகள் உயர்த்தினீரையா என் ஏசையா. என் கைகளை விரோதிகள் உயர்த்தினீரையா என் சத்துருக்கெல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் தீய கொடியே என் சத்துருக்கெல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் சொல்லுது. என் சத்துருக்களெல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே சத்துருக்களெல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே ஜெய கொடியே வெற்றி கொடியே கல்வாரியின் நேச கொடியே. Hallelujah. Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Jesus. சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியெல்லாம் சொல்லுங்க. உங்க எல்லைகளெல்லாம் என் சத்துருக்களெல்லாம் சங்காரமாக்கி எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே திரும்ப சொல்லுவோம். என் சத்துருக்களெல்லாம் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம் ஜெய கொடியே வெற்றி கொடியே மானசிகத்தையும் தேவகரம் ஹல்லேலூயா. ஓ நம்மே இருக்கிறது அந்த தேவகரம் மேல் இருக்கிறபடினால் ஓ மானசிகத்தையும் அந்த சர்ப்பத்தை நான் விலக்கி போடுவேன். என்ன சொல்லுவோம்? மானசிகத்தையும் சர்ப்பத்தையும் பலமுள்ள தேவன் ஒருவனும் இதுவரை பாலசிங்கத்தையும் சட்டத்தையும் சங்காரமாக்கி என் எல்லைகளெல்லாம்
தனது நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கட்டளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்கள் மூலமாக நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகொஸ்தே என்னும் நாளில் இறங்கி வந்ததான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த அதிகாரத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆவியானவர் மிக முக்கியமானவர். அவர் இறங்கி வந்தார், முதலாக எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை குறித்து இந்த வேத பகுதி மிக தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கும் இதே அனுபவத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய சபையாக வாஞ்சிக்கும் பொழுது அதே பரிசுத்த ஆவியை தேவன் தந்து இதே ஒரு எழுப்புதலை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையிலும் தேவன் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவேதான் இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது விசுவாசிங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சபையில தேசத்துல கர்த்தர் ஒரு அக்கினியை கர்த்தர் போடுவார். அந்த அக்கினி பற்றி எரியும். சுதந்திரம் ஒவ்வொருவராக அந்த அக்கினி பற்றி பிடித்து ஒரு பெரிய எழுப்புதலை இந்த அக்கினியை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில் இன்னைக்கு நான் தியானிக்க போகிறதான ஒரு சில வசனங்கள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்பொழுது எப்படி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்திலே, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. கவனிங்கள், ஆவியானவர் இங்கே ஒரு பலத்த காற்றாய் இறங்கி வந்தார் என்று இங்கே வசனம் சொல்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒரு பலத்த காற்றாக அவர் இறங்கி வருகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒரு காற்றாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அந்த காற்றை நாம் உணர முடியுமோ, இது போல ஆவியானவரை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மேல் இறங்கி வருகிறதை நாம் உணர முடியும். அவர் கிரியை செய்கிறதை நாம் உணர முடியும். அவருடைய வல்லமையை நாம் உணர முடியும். ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் காற்றாய் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு ஆவியானவர் காற்றாக இருந்து என்னென்ன காரியத்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார் என்று நான் உங்களோடு பேசுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாக அந்த காற்று உங்களுக்கு நேராக அந்த காற்று இறங்கி வரும். உங்க வாழ்க்கைக்கு நேராக அந்த காற்று இறங்கி வரும். உங்கள் குடும்பத்துக்கு நேராக அந்த காற்று இறங்கி வரும். பரிசுத்த ஆவியினுடைய அந்த பலத்த காற்று உங்களுக்கு நேராக இறங்கி வரும் பொழுது நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாராக. முதலாவதாக ஆமென், ஒரு 3 பகுதிகளை இந்த காற்று என்னென்ன காரியம் செய்தது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ஆமென் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இங்கே இந்த என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆனால் இந்த மன்னாவை சாப்பிட்டு ஜனங்களுக்கு அழுத்து போய்விட்டது. இந்த மன்னா எங்களுக்கு என்னத்திற்கு என்று கேட்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு இறைச்சி மேல மச்சங்கள் மேல அவங்களுக்கு ஆசி வந்து விட்டது. அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்திலே மச்சங்களை சாப்பிட்டோம், இறைச்சிகளை சாப்பிட்டோம்,
நாங்கள் அங்கே இருந்தா கூட தாவிலை என்று சொல்லுகிறார்கள். ஆமென் சுதரம். அப்ப இந்த ஜனங்களுக்கு இறைச்சியை கேட்டார்கள். மோசே போய் கேட்ட பொழுது மோசே தேவ சமூகத்துல போய் நிற்கிறார். இவ்வளவு ஜனங்களுக்கு நான் எங்கேருந்து நான் இறைச்சி நான் கொடுக்க முடியும் என்று தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு யாவரும் புசிப்பதற்கு இறைச்சியை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன ஆண்டவர் எப்படி கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அவர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. ஆமென் சுதரம். அந்த காற்று என்ன செய்தது? சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் ஆமென் சுதரம் விழுந்து கணக்க செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்திலிருந்து ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று. அந்த காற்று எங்க இருந்து வந்ததுதான்? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஆமென் சுதரம். இன்றைக்கும் பிதாவினிடத்திலிருந்து ஒரு காற்று உங்களுக்கு நேராக வீசுகிறது. அந்த காற்று என்ன? ஆமென் சுதரம். பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கேருந்து வருகிறார் என்று நமக்கு வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவியானவர் அவர் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறாராம்? அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் பிதாவினிடத்திலிருந்து அவர் இறங்கி வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியை தருகிறது யாரு? பிதாவானவர் தருகிறார். பிதாவானவர் பரிசுத்த ஆவியை தருகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் இந்த உலகத்திற்கு. அப்ப கவனிங்க, அந்த அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலத்த காற்றாய் அன்றைக்கு மேல் வீட்டறையிலே இறங்கி வந்தார். ஓ ஸ்தோத்திரம். இந்த என்னாகம புஸ்தகத்தை இந்த வேத வாசிக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இந்த ரெண்டு பகுதியை வைத்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கும் பிதாவிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய காற்று உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது, உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. அந்த காற்று செய்கிற காரியம் என்ன? ஆமென் சுதரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை அந்த காற்று சந்தித்தது. சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முன்பாக அவங்களுடைய பாளையத்தில் குவிய செய்தது. கவனிங்க, ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று, அது போல பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வருகிறார். கவனிங்க, ஒரு காற்று, ஒரு காற்று. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் சமுத்திரத்திலிருந்து காடைகளை, கவனிங்க, காடைகள் பெரும்பாலும் எங்க இருக்கும்? அவைகள் காட்டு பகுதியில் இருக்கும். ஆமென் சுதரம். ஆனால் சமுத்திரத்திலிருந்து காடைகள் எப்படி வரும்? ஆவியானவரால் எல்லாம் கொடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் கொடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை, நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. ஓ ஜீசஸ், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும். விசுவாசிங்கள், உங்களுக்குள்ளாக அந்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் காற்றாய் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிற ஆவியானவரை விசுவாசிங்கள். அந்த ஆவியானவர் உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பலத்த காற்றாக இருக்கிறார். அந்த காற்று உங்களுக்கு நேராக வீசுகிறது. நான் தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதோ உங்க மேல ஒரு காற்று இப்ப இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த காற்று உங்களுக்கு நேராக வீசுகிறது. நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் உணர்வீர்கள். அந்த காற்றை உணர்வீர்கள். அந்த காற்று உங்க மேல இறங்கி வருகிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அந்த காற்று எப்பொழுதே உங்க மேல இறங்கி வருகிறது. ஆமென். அந்த காற்று என்ன செய்கிறது? ஓ சுதரம், காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறது.
காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறது. சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வருகிறது. இல்லாத இடத்திலிருந்து காடைகள் இல்லாத இடத்திலிருந்து காடைகளை கொண்டு வருகிறது. இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லையா? ஓ சோதரம் ஹalleluya. இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆவியானவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவர். ஓ ஜீசஸ் ஹalleluya. விசுவாசிங்கள். அற்புதம் வேற எங்கே அல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற வாசமாய் இருக்கிற ஆவியானவர் மூலமாகத்தான் உங்களுக்குள்ளாக அற்புதம். உங்க குடும்பத்திலே ஒரு அற்புதம். வேற எந்த ஊழியக்காரர் வந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல, உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். சந்தேகிக்காதீர்கள், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தான் வாசமாக இருக்கிறார். அவர் காற்றாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்துல ஒரு நாள் அந்த பக்கம் ஆமே சுத்ரம், ஒரு நாள் பிரயாணம் அந்த பக்கம் ஆமே சுத்ரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும். நம்ம கவனிங்க, அவங்க ஒரு நாள் அந்த பக்கம் பிரயாணம் பண்ணா எவ்வளவு தூரமோ, இந்த பக்கம் பிரயாணம் பண்ணா எவ்வளவு தூரமோ, அந்த பிரயாண தூர அளவும் காடைகளை கொண்டு வந்து ஆமே சுத்ரம் விழுந்து கடந்தது, அது குவிந்து கடந்தது. ஓ சுத்ரம் ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். எது இல்லை என்று நினைக்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில குவிந்து போய் காணப்படும். உங்க வாழ்க்கையில குவிந்து போய் காணப்படும். ஆவியானவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என்னோடு இணைந்து சில நிமிடங்கள் நீங்கள் ஜெபியுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபியுங்கள். ஆவியானவர் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ, எதெல்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறீங்களோ அதை குவிய பண்ணுவார். ஆவியானவர் கொண்டு வந்து குவிய பண்ணுவார். காடைகளை கொண்டு வந்து குவிய பண்ணுவார். ஒரு ரபா கந்துனியா ரபாலா சந்து டாக்கா டகதா பா கதுனா கந்துனி ரபாலா ஓ ரகதினி வீடா தானமஹ சந்துனி ரகலா துடகத ரபா. ஒரு காற்று உங்களுக்கு நேராக வீசுகிறது. ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். பிதாவினிடத்திலிருந்து ஒரு காற்று இறங்கி வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று ஓ உங்களுடைய தேவைகளை இப்பொழுதே சந்திக்கிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. ஓ எது இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் குவிய பண்ணுவார். உங்க பாளையத்தை சுற்றிலும் குவிய பண்ணுவார். நீங்கள் நடந்து போகிற பிரயாண தூரம் முழுவதும் அது விழுந்து கடக்கும். ஆமை கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வாராக. எல்லா கரங்களை தட்டி எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த காற்று செய்த இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் புஸ்தகம் ஆமென் சுத்ரம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வற்றி போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் சமுத்திரம் தடையாக இருந்தது. ஓ சுத்ரம், எங்கேயும் தப்பிக்க முடியவில்லை. ஆமென் சுத்ரம். பின்பாக பார்வோன் துரத்தி கொண்டிருக்கிறான். முன்பாக செங்கடல் வந்து அது அவங்க வழியை அடைத்து போட்டது என்றுதான் வசனம் சொல்லுகிறது. செங்கடல் அவங்களுக்கு வழியை அடைத்து போட்டது. பின்பாக பார்வோன் துரத்தி கொண்டிருக்கிறான். எங்கே செல்வது என்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து, உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்படி அந்த மோசை செய்த பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், ஓ சுத்ரம், கர்த்தர் முழுவதும் பலத்த காற்றினால் என்று சொல்லப்படுகிறது. இங்கேயும் பாருங்க, கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். இங்க வசனம் சொல்கிறது பலத்த கீழ் காற்றை அனுப்புகிறார். ஓ சுத்ரம், அந்த கீழ் காற்று என்ன செய்யலாம்? ஆமென் சுத்ரம், முழுவதும் அந்த காற்று வீசி சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ஆமென் சுத்ரம் அந்த பாதையெல்லாம் மறண்டு போக செய்தது. ஆமென். அது மாத்திரமல்லாமல் அந்த ஜலம் பிரிந்து போயது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வழியாக அவர்கள் நடந்து அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே உங்களை முன்னேற விடாதபடி, நீங்கள் முன்னுக்கு வர முடியாதபடி என்னென்ன தடைகள் இருக்கிறதோ ஓ சுத்ரம், அந்த தடைகள் மேலாக இப்ப ஆவியானவருடைய காற்று வீசப்படுவதா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்நிய பாஷைகளை பேசி அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மேலே ஆவியானவர் காற்றாய் இறங்கி வருகிறார். உங்க மேல இருக்கிற தடைகள் மேல ஆவியானவர் காற்றாய் இறங்கி வருகிறார். கவனிங்க, ஒரு நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நம்மால் நீக்க முடியாது. ஓ சுத்ரம், அந்த தடைகளை ஆவியானவர் நீக்குவார். அந்த தடைகள் மேல ஆவியானவர் இறங்கி வருவார்.
அந்த தடைகள் மேல அந்த காற்று இறங்கி வரும். அந்த காற்றை அந்த ஆவியானவரை கண்ட அந்த தடைகள்லாம் விலகி ஓடி. ஹல்லேலூயா, ஆமென். சுத்ரா வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்திலே இருந்ததான அறியாமை, இருள், வெறுமை, சுத்ரா ஒழுங்கின்மை, 3 இருந்தது. நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம், இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிறபடியினால் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்திலே ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இந்த 3 இருந்தது. எங்க? இந்த உலகத்திலே. திரும்ப சொல்லுகிறேன், ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் 3மே இந்த உலகத்திலே இருந்தது. ஆவியானவர் எங்கே அசைவாடினார்? இங்க அந்த இருள், ஒழுங்கின்மை, வெறுமை காணப்படுகிறது. அந்த ஜலத்துல தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கிறதா? உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா? இருளா இருக்கிறதா? உங்க மேலதான் ஆவியானவர் அசைவாடுவார். ஏன் அசைவாடுகிறார்? நம்முடைய வாழ்க்கை இருக்கிற ஒழுங்கின்மைகள்லாம் மாற்றும்படியாக. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் ஒழுங்கா இருக்கிறேன், ஆவியானவர் மேல் அசைவாடட்டும். ஏன் அசைவாடுகிறார் ஆவியானவர்? ஒழுங்கின்மையா இருக்கிற நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் ஆவியானுடைய வேலை. வெறுமையாய் இருக்கிற நம்மை நிரப்புவதுதான் ஆவியானவருடைய வேலை. இருளாய் இருக்கிற நம்மை வெளிச்சமாய் மாற்றுவதுதான் ஆவியானுடைய வேலை. இன்றைக்கு இருளாக இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்கள் மேலதான் அசைவாடணும். வெறுமையாய் இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்கள் மேல அசைவாடி உங்களை நிரப்புவார். ஒழுங்கின்மையாக இருக்கிறீர்களா? உங்க மேலதான் ஆவியானவர் அசைவாடி உங்களை ஒழுங்காக்குகிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஆமென். சோதரம், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவைங்க. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. நான் நல்லா இருக்கிறேன் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு ஆவியானவர் தேவையில்லை. ஏன் ஆவியானவர் தேவை? உங்க வாழ்க்கையில உங்க மேல் ஆவியானவர் அசைவாடி உங்களை வெளிச்சமாய், ஒழுங்காய், நிரம்புகிற பாத்திரமாய் உங்களை மாற்றுவதற்காகத்தான் ஆவியானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்க மேலதான் ஆவியானவர். ஓ ஜீசஸ். இங்க பார்க்கிறோம் யாத்திராகம புஸ்தகத்துல எங்க தடை இருந்ததோ அந்த தடைகள் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஒரு சில தடைகளை நம்ம தான் அப்புறப்படுத்தணும். ஒரு சில காரியங்கள் நம்ம தான் சரிப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்மளால சரிப்படுத்தவே முடியாது. அதுக்கு ஆவியானுடைய உதவி கேட்கணும். ஆவியானவரை என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் காற்றாய் இறங்கி வந்து அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கிக் கொள்வார். ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஆவியானவருக்காக காத்திருங்கள். உங்கள் நிலைமையை ஆவியானவரிடம் நீங்கள் சொல்லுங்கள். இருக்கிற நிலைமையோடு தேவ சமூகத்துக்கு வாருங்கள். ஆவியானவருக்கு முன்பாக உங்களை மறைக்காதீர்கள், வெட்டை வெளிச்சமாக்குங்கள். உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் இருதயத்தில் உள்ளவையெல்லாம் ஆவியானவருக்கு காட்டுங்கள். ஆவியானவர் அசைவாடுவார். ஹல்லேலூயா. ஓ சோதரம், ஹல்லேலூயா. அந்த கெட்ட குமாரன் அவன் பார்த்தீங்கன்னா அழுக்கு வஸ்திரம். ஓ ஹல்லேலூயா. நாட்டம் எடுத்ததான சரீரம். ஓ பன்றிகளோடு வாழ்ந்தவன் அதே நிலைமையோடு தகப்பட்டவன் தான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். எந்த நிலைமையோடு இருக்கிறீங்களோ உங்களை மூடி மறைக்காதீங்க. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. உங்கள் ஆவியானவர் ஏற்றுக்கொள்வார். உங்கள் ஆவியானவர் நிரப்புவார். உங்களுக்கு அந்நிய பாசையை தருவார். ஹல்லேலூயா. எதுக்கு அந்நிய பாசை? ஆமென். சுத்ரம். நம்மை தெய்வ மனுஷனாக மாற்றுவதற்காக, நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவதற்காக, நம்முடைய நாவை பயன்படுத்துவதற்காக, அதுக்கான அந்நிய பாசி. அதற்காகத்தான் ஆவியானவர். ஓ ஜீசஸ். உங்க வாழ்க்கை இருக்கிற தடைகளை எல்லாம் ஆவியானவர் நீக்கப்படுவாராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழியை அடைக்கப்பட்டதான அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை முன்னே செல்ல வைத்த ஆவியானவர் இப்ப அந்த ஆவியானவர் காற்றாய் receive the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானுடைய அக்கினி உங்க மேல இறங்கி வருகிறது. அந்த அக்கினியின் வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. அந்த தடைகள் நீங்குகிறது, அந்த தடை உடைகிறது. எஸ், எவ்வளவு பெரிய செங்கடல். ஓ ஜீசஸ். அவ்வளவு பெரிய செங்கடலை அந்த ஆவியானவர் உடைப்பார் என்றால் கடல் எவ்வளவு பெருசாக இருக்கும். அந்த கடலையே அந்த காற்று கலக்க செய்யும் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எம்மாத்திரம் தேவ பிள்ளையே
இந்த தடை உடைகிறது. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆவியினால் எல்லாமாகும், பரிசுத்தாவியினால் எல்லாமாகும். ஆவியானவர் காற்றாய் இறங்கி வருகிறார். ஆவியானவர் காற்றாய் இறங்கி வருகிறார். ரிசீவ் ரிபா ராபா காபா டகா தடாபா ஓ ரிகா. தடை உடைகிறது, தடை உடைகிறது. அக்கினி, அக்கினி இறங்கி வருகிறது. ரிசீவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லா தடைகளெல்லாம் ஆவியானவர் நீக்கி உங்களுக்கு வெற்றியை அவர் தருவாராக. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆவியானவர் காற்றாய் அவர் வந்து நமக்கு செய்கிற காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்த போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். இங்கே பார்க்கிறோம், இங்கே ஒரு காற்று வீசுகிறது. இது என்ன காற்று? சுழல் காற்று. இந்த காற்று எதற்கு? எலியாவை பரலோகத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்வதற்கு. கவனிங்கள், நான் ஒரு 3 பகுதியை நான் தியானிக்கிறேன். நான் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறேன். நீங்கள் வேதத்துல காற்று எங்கெல்லாம் வருகிறது என்பதை நீங்கள் தியானித்து சுதந்திரம் அந்த அனுபவத்தை நீங்கள் உங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள். இங்கே நான் பார்க்கிறோம், எலியா வந்து இந்த இடத்துல அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். வேதத்திலே மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வேதத்தில் 2 பேர். மரிக்காதவர்கள், மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா. இவங்க மரிக்கவே இல்லை. இது ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அந்த 2 பேருக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த உன்னதமான ஆவிக்குரிய அனுபவத்தை இந்த எலியா பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஒரு சுழல் காற்று தேவைப்பட்டது. ஒரு சுழல் காற்று தேவைப்பட்டது. அந்த சுழல் காற்றிலே அவர் ஏறி அவர் அந்த பர்வதத்திற்கு ஏறி சென்றார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில 3ஆவதாக அந்த ஆவியானுடைய காற்று செய்கிற காரியம் என்ன? ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை உங்களுக்கு தரும். ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை உங்களுக்கு தரும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், முடிஞ்சது. ஆவிக்குரிய அனுபவத்தெல்லாம் வாஞ்சிக்கிறதே கிடையாது. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஜெப வாழ்க்கையில ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை வாஞ்சிங்க. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு இந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆவிக்குரிய உன்னத அனுபவம் கிடையாது. பரிசுத்த ஆவியை வாஞ்சித்து அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆமென், ஆவியானவர் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை எல்லாம் அவர் பெற்று தருகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எலியாவை சுழல் காட்டிலே ஆமென் சுத்திரம் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அது மாத்திரமல்ல, அந்த எலியாவை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் எலியா திடீரென்று அவர் ஆவியானவர் எங்கேயாவது கொண்டு போவாராம். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பிலிப்புவை பார்க்கிறோம். ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. இதே அனுபவம் எலியாவுக்கும் உண்டு. இதுல ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள். எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வந்த பொழுது அவன் ஆவிக்குள்ளாகி ஆவியானவர் அவனை எடுத்து வெளியே பள்ளத்தாக்குகள், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் அண்டை கொண்டு போனார். இது அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம். பவுல் ஆவிக்குள்ளாகி 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். மோசே 40 நாட்கள் தேவனோடு பேசினார். அவருடைய முகமே மாறினது, பிரகாசமாக மாறினது. இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இதை வாஞ்சிங்க, இதற்காக ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உன்னத அனுபவம், ஆவிக்குரிய உன்னத அனுபவம். ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த ஆவியானவர், பலத்த காற்றாய் இருக்கிற ஆவியானவர் செய்கிற காரியங்கள் என்ன? நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ஆவியானவர் சுத்ரம் அவர் நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, எது நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களே ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் கூறினார், ஒரு பலத்த காற்றை நான் அனுப்பும் பொழுது அந்த காற்று ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபைகளிலே குவிய பண்ணுவார். அந்த ஆண்டவர் பேசினார். அந்த காற்று ஆத்துமாக்களை கொண்டு வந்து குவிக்கும். சுத்தம் ஆத்துமாக்கள் நிரம்பி விழுவார்கள். இரண்டாவதாக அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, அடைக்கப்பட்ட வழியை, முன்னேற முடியாத அந்த அடைக்கப்பட்ட கதவுகளை
அதையெல்லாம் திறந்து கொடுத்து நாம் முன்னேறி செல்வதற்கு அந்த காற்று உதவியாக இருக்கு. மூணாவதாக ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை அந்த காற்று அது நமக்கு பெற்றுத் தருகிறதாக இருக்கிறது. அந்த ஆவியானவர் அவர் ஒரு காற்றாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அந்த ஆவியானவர் ஹல்லேலூயா அவர் காற்றாய் செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் காற்றாய் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என்மேல் காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என்மேல் நீரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. நீரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேல ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி வருவீராக. நம்முடைய காற்று இறங்கி வருவதற்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் கிரியை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகம் ஆராதனைக்கு பங்கெடுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் இப்பொழுது நீடித்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.